நம்மளோட இந்த போரான லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிடாதா? எப்படியாவது மாற்றிட மாட்டோமா? புரிஞ்சு படிக்கணும், பிடிச்ச வேலைக்கு போகணும், மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும், கடைசி காலத்தில் சந்தோஷமாக வாழணும். இதுதான் மிடில் கிளாஸில் பிறந்து எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. இதில் ஒரு சில பேர் ஒரு படி மேலே போய் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாக மாறணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடந்துருதா? 90% கிடையாது. அதுக்கு ரீசன் சொசைட்டி, பாலிடிக்ஸ், சோசியல் மீடியாஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த 10% பேரால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் அந்த 90% பேரால் பண்ண முடியல? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இங்கே மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. உங்களை எப்படி மாற்றலாம், அதுக்கு உண்டான சில முக்கியமான வழிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முக்கியமான 3 ஸ்டெப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், செட் யுவர் கோல். ஃபர்ஸ்ட் கோல்னா என்ன? மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மேலே ஆசை இருக்கும். அது பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், இல்லை மனுஷங்க மேலே கூட இருக்கலாம். இந்த ஆசையை மறுபடியும் நினைச்சு பார்க்கும்போது தான் அது நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமாகவே மாறுது. இதுதான் நம்ம கோல்னு சொல்கிறோம். கோல் நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லாங் டேர்ம் கோல், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயமே அதாக மட்டும்தான் இருக்கும். அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்கள் ஊரில் ஒரு பெரிய வீடு கட்டி கார் வாங்கி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் நல்ல பெரிய பணக்காரனாக மாறணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த மாதிரி ஆசைகள் எல்லாத்தையும் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப லாங் டைமே எடுத்துக்கும். ஸோ இதனால இதே மாதிரி லாங் டேர்ம் கோல்னு சொல்கிறோம். ஏன்னா அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய டைம் இருக்குது, நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கிறதுனால. இது ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது நீங்கள் லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற டைமில் இருக்கிற சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு 10th நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணும். 11th 12th ஃபஸ்ட் குரூப் எடுத்து அதுலேயும் நல்ல மார்க் வாங்கி 12th பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போது நீட் எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் எழுதணும், அதில் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜ் சேர்ந்து அங்கே நல்லா டாக்டருக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒர்க் பண்ண போகணும். இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன கோல்ஸை தான் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் சொல்லுவோம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களே இதை அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் லாங் டேர்ம் கோலுக்கும் ஷார்ட் டேர்ம் கோலுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நான் லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறதா இல்லை ஷார்ட் டேர்ம் கோல் செட் பண்ணுறதா அப்படின்னு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலாம் சில பேர் லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறதே சோசியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது உங்களை தப்பான வழி கொண்டு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குற விஷயங்கள், சின்ன வயசுலேருந்து பிடிச்ச விஷயங்கள், பழகின விஷயங்கள், உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் செய்கிற விஷயங்களை வச்சு உங்களோட லாங் டேர்ம் கோலை செட் பண்ணீங்க அப்படின்னா அது அடையிறப்போ வர கஷ்டங்களை நீங்கள் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும். அந்த கோலை அடையிறதுக்கு போகிற எஃபர்ட் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் ஏதாச்சும் கஷ்டம் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாபிக் அப்படின்னா அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் போடலாம். இப்போ கோல் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஷார்ட் டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2வது, பிளான். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பிளான் போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிளான்னா என்ன? ஒரு விஷயத்த அடையிறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான வழிகளை வகுத்து அதை வரிசைப்படுத்தி எப்போ எதை செஞ்சால் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வரையறையை கிரியேட் பண்ணுறது தான் பிளான். உங்களோட லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பிளான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கோல்ஸை நம்ம நினச்ச மாதிரி
கொஞ்சம் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். பிளானே இல்லாமல் கோலை அச்சீவ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு முன்கூட்டியே ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படி வர்றதுக்கு முன்னாடியே எப்படி வரும் வரான்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணவும் முடியும். எந்த பிளானும் இல்லாமல் கோலை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே சீனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஆசைப்பட்றீங்க, அதை அடையில தான் கோலாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது டெய்லி என்ன ஒர்க் பண்ணணும், நம்ம கொடுத்த டார்கெட்டை எப்படி ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் எப்படி முடிக்கணும், இந்த ஆஃபீஸில் நம்மளோட ப்ரொஃபைலை எப்படி ஹையாக காட்டணும், எத்தனை வருஷம் இங்கே ஒர்க் பண்ணணும், டீம் லீடர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து மேனேஜர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் சீனியர் மேனேஜர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளியரான ஒரு பிளான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போடுற எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகாது, உங்களோட கோலையும் ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் அச்சீவ் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாதனால தான் ஜாயின் பண்ண 1 இயர்க்குள்ளே அந்த ஆஃபீஸில் செட் ஆகாது, அந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு வெளில வந்துடுறோம். 3வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் கோலும் செட் பண்ணிட்டேன், பிளானும் போட்டேன், நான் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த 3வது பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வீடியோட ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை நீங்கள் மாற்றிடலாம். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கோல்டன் 24 ஹவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இதான் 3வது பாயிண்ட், கோல்டன் 24 ஹவர்ஸ். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிக்கிறீங்க, ஒர்க்குக்கு கிளம்புறீங்க, அங்கேயும் போய் நல்லா வேலை பார்க்குறீங்க, நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, படுக்கும்போது மொபைல் எடுத்து ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு பார்க்குறீங்க. படுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், என்னடா லைஃப் இது இப்படியே போயிட்டுருக்கு, இது எப்படியாவது மாற்றணுமே அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ணி இந்த கோல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், நீங்கள் போட்ட பிளானெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போது உடனே ஒரு முடிவு எடுப்பீங்க, நாளைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், நான் போட்ட பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு 5 மணிக்கு அலாரமும் வைப்பீங்க, அதோட படுத்து தூங்கிடுவீங்க. மறுநாள் திரும்ப அதே 7 மணிக்கு எழுந்திரிப்பீங்க, நேற்று பார்த்த ஒர்க் எல்லாத்தையும் மறுபடியும் அதே மாதிரி பார்ப்பீங்க, அதே மாதிரி நைட் 8 மணிக்கு வருவீங்க, சாப்பிடுவீங்க, படுப்பீங்க, படுக்கும்போது யோசிப்பீங்க. ஸோ இது ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி அகெயின் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே பண்ணிட்டு இருப்பீங்க, தவிர உங்கள் லைஃப் மாறவே மாறாது. இந்த டைம் லூப்பை உடச்சி நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தெளிவாக எழுதணும். அப்போ தான் நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்க, எந்த விஷயத்த மாற்றினா உங்கள் லைஃப் மாறும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கரெக்டாகவும் டீட்டெயிலாகவும் தெரியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களோட கோலுக்காக. இந்த இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதை நீங்கள் டெய்லி பண்ண இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் போட்ட பிளான் அடைகிறது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் போடுற அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து பண்ண 100% நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் கோலை ஈஸியாக அடையலாம், உங்கள் லைஃப்பை மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த, தெரிஞ்ச, கேட்ட வெற்றியாளர்கள் எல்லாருமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, 100% ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஃபஸ்ட்டு சொன்ன 2ஐயும் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் அந்த 3ஆவது சொன்ன பாயிண்ட் ஃபாலோ பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்காக தான் நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, நீங்கள் என் வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோஸ் சொன்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா, இல்லை நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுருவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறது ரொம்ப சுலபம், அதை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் அதை நீங்கள் விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறத விட்டுட்டு போகிறதுக்கா கிடையாதுல்ல. ஸோ இதை ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் வீடியோ பார்க்க வரீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா அதில் சொல்கிற விஷயங்களை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். எஸ்,
இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருக்க முடியாது, அதை செய்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். www.wegrow1.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் டுடே அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் பேஜ் கிடைக்கும். இதில் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் எதுக்காக இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் எங்களோட டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோல் என்னங்கிறத தெளிவாகவும் கேட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெய்லி பிளானர் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. இது ரெண்டையும் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்களும் வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி அதே நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நாங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி பண்ணுற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோலை அடைகிறது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்கள் கோலை அடையணும் அப்படின்னா டெய்லி பண்ணுற ப்ராசஸில் எந்த விஷயத்த எங்கே சேஞ்ச் பண்ணால் உங்கள் கோலுக்கு அடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்க. டெய்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். டெய்லி 1% தான் இம்ப்ரூவ்மெண்ட். எதுக்காக நீங்கள் 1% இம்ப்ரூவ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த மோட்டிவேஷன்லாம் பார்த்துட்டு உடனே ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோர்ஸை வாங்கி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு டயர்னஸை கொடுத்துரும். ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்களுக்கு டயர்னஸை கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எதையுமே உடனே ஸ்டார்ட் பண்ணி உடனே டயர்டாகி உடனே கேன்சல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் டெய்லி உங்களோட ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எங்கே 1% இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணால் மட்டும் போதும். டெய்லி 1%ங்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது, அதில் டயர்ட்னஸ் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண கோல் அடையிறதுக்கு ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது அடையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள்.